வணக்கம் மக்களே. அதுக்கு முன்னால ஹாய் கைஸ். புதுசா நம்மளோட சேனலுக்கு யாராவது வந்திருந்தீங்க பார்த்துட்டு இருக்கீங்க அப்படின்னா மறக்காம நம்ம சேனலை ஃபாலோ பண்ணிக்கோங்க. ஸோ சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. பிகாஸ் நம்ம ஏன்னா நம்ம நிறைய ட்ரெஸ்ஸோட வீடியோ ரொம்ப அஃபோர்டபுள் ப்ரைஸில் போட்டுட்ருக்குறோம். ட்ரெஸ் கலெக்ஷன்ஸ்லாம் பார்க்கறதுக்கு புட்டிக்கையும் ஃபாலோ பண்ணி வச்சுக்கோங்க. நம்ம சேனலில் மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. முக்கியமாக என்னோட ஐடியா தீக்ஷினி ஆஃபோட ஃபாலோ பண்ணிக்கோங்க. என்னோடதையும் ஃபாலோ பண்ணிக்கோங்க. ஸோ இன்னைக்கு பார்க்க போகிற டாபிக்கு நம்ம என்ன பண்ணணும் இப்போ வீடியோக்குள்ளே போகலாம். ஸோ இன்னைக்கு என்ன டாபிக் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ஸோ நிறைய பேர் கேட்டுட்டு இருந்தா மேரேஜ் அப்டேட் தாங்க. ஸோ இந்த மேரேஜை வந்து சொல்லக்கூடாது, யாருக்கும் ஃபோட்டோ ரிவீல் பண்ணக்கூடாது, இல்லை வெளியே யார்கிட்டயும் நம்ம அவரை காட்டக்கூடாது அப்படிங்கிற மோட்டிவேஷன் எதுவுமே கிடையாது. ஆக்சுவலாக இந்த வீடியோ வந்து டாபிக் பேசுகிற அந்த ஃபோன் எடுத்துட்டு வந்துடுறேன். இது பார்த்தீங்கன்னா ஒரு பெரியவங்க பேசுகிற டாபிக்ன்றதை தாண்டி ஒரு ஒரு அதை பற்றி பேசுறதுக்கு ஒரு மெச்சூரிட்டி லெவல் இருக்கணும். ஸோ நிறைய பேர் கேட்டுகிட்டே இருந்தீங்க மேரேஜ் அப்டேட்டை பற்றி. நிறைய பேர் உண்மையை சொல்லணும்னா நிறைய பாசிட்டிவ் கமெண்ட்ஸ், நிறைய பேர் சப்போர்ட் பண்ணீங்க. அதில் ஒரு 2-3 பேர், அதாவது எப்படி சொல்றதுன்னா, மொத்தம் நமக்கு வந்து இன்ஸ்டாலையும் சரி யூடியூப்லயும் சரி மொத்தமாக கால்குலேட் பண்ணால் ஹேட் இருக்குமா மம்மி? இருக்கும். ஆக்சுவலாக பார்த்தீங்கன்னா நாங்கள் வீடியோ போஸ்ட் பண்ண 2 நாள் 3 நாள்லயே பார்த்தீங்கன்னா நமக்கு கரெக்டாக 5 மில்லியன், நான் என்னோட இதில் நானும் அவரும் எடுத்த ஃபோட்டோவுக்கு 5 மில்லியன் செம்ம ரெஸ்பான்ஸ் கொடுத்துருந்தீங்க. அதே மாதிரி பாப்பாவும் அவரும் எடுத்த வீடியோவுக்கு 2 மில்லியன். சவுண்ட் கம் பண்ணிக்கோங்க. பண்ணிட்டேன் அது பண்ணிட்டேன். 5.3 மில்லியன் ஆக்சுவலாக பார்த்தீங்கன்னா அதுக்கு வியூஸ் போயிருக்கு. லைக் பார்த்தீங்கன்னா 100K லைக் போயிருக்கு. ஷேர் பார்த்தீங்கன்னா 5539 பேர் ஷேரு, 447 பேர் கமெண்ட் பண்ணியிருக்கீங்க. அவ்வளோவும் எனக்கு இன்ஸ்டாவில் பாசிட்டிவ் கமெண்ட் ரொம்ப நான் சீரியஸாக வந்து நான் எக்ஸ்பெக்ட் பண்ணது தான். பிகாஸ் நம்ம நெகட்டிவாக பண்ணுற அளவுக்கு நம்ம எதுவும் பண்ண கிடையாது. வல்கரா ட்ரெஸ்ஸிங் சென்ஸாக இருக்கட்டும், வெளியே வந்து பசங்களோட சேர்ந்து வீடியோ போடுறதா இருக்கட்டும், நம்ம பசங்களை வீட்டுக்கு வர வச்சு வீடியோ போடுறதா இருக்கட்டும், பிகாஸ் அதெல்லாம் என்னை பொறுத்த வரைக்கும் சின்ன சின்ன தப்புகள் தான் நான் சொல்லுவேன். அது எல்லாருக்கும் நம்ம வந்து என்கரேஜ் பண்ணுற மாதிரிலாம் நம்ம சும்மாலாம் வந்து ஒரு வீடியோக்காகலாம் சீன் போடக்கூடாது. உண்மையை சொல்ல போனால் பசங்க கூட ரொம்ப மிங்கிள் ஆகிறது, பசங்க கூட போது பர்சனலாக எனக்கு சில விஷயம் பிடிக்காது. நானும் பாப்பா 2 பேர் மட்டும்தான் எங்கள் வீடியோவில் இருப்பாங்க. இதுக்கே பார்த்தீங்கன்னா சில நெகட்டிவ் கமெண்ட். ஸோ அது ஏன் எதுக்குன்னு நமக்கு தெரியல. அதாவது பார்த்தீங்கன்னா எல்லாரும்லாம் நான் சொல்ல மாட்டேன், எல்லாரும் அவ்வளோ லவ் அண்ட் சப்போர்ட் கொடுக்குறீங்க. நாங்கள் எக்ஸ்பெக்ட் பண்ணாத அளவுக்கு லவ் அண்ட் கேர் கொடுக்குறீங்க. பட் அந்த 100ல் ஒரு 2 நாய்ங்க சும்மா சுற்றும் பார்த்தீங்களா, வேலை வெட்டி இல்லாமல் சும்மா சுற்றுற நாய்ங்க மட்டும்தான் தப்பாக பேசுகிற நாய்ங்க. மற்ற எல்லாரும் பார்த்தீங்கன்னா ஒரு குடும்ப பொறுப்புள்ள ஒரு ஆண்களாக இருக்கட்டும், பெண்களாக இருக்கட்டும், ஒரு ஃபேமிலி மெம்பர்ஸ். ஸோ நம்ம வீட்டில் அக்கா தங்கச்சின்னா எப்படி இருப்போம், நம்ம வீட்டில் இருக்கிற நம்ம கூட பிறந்த பொண்ணாக இருந்தால் எப்படி இருக்கும், நம்ம வயிற்றுல பிறந்த பொண்ணா எப்படி இருக்கும், அப்படிங்கிற மாதிரி தான் நீங்கள் எங்களை ட்ரீட் பண்ணுறீங்க. சில நாய்ங்க அவங்க அம்மாக்கள் பல பேருக்கு பெற்று போட்ட நாய்ங்கெல்லாம் தப்பாக பேசுகிறவங்க, அதில் 100ல் 2 நாய்ங்க. ஸோ அதுங்களை நம்ம மாற்ற முடியாது. நம்மளோட இன்ஸ்டாவில் பார்த்தீங்கன்னா ஃபுல் பாசிட்டிவ் கமெண்ட்ங்க, அதில் அடிச்சிக்கவே முடியாது. எல்லாரும் ஃபேஸை ரிவீல் பண்ணுங்கன்னு சொல்கிறீங்க. ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் நான் ஒரு விஷயம் சொல்லணும்னா, நான் ஏன் ஃபேஸை ரிவீல் பண்ணலை அப்படின்னு ஒரு ரீசன் என்னன்னா, நான் இன்டர்வியூல ஆக்சுவலா இதை பத்தி நான் முன்னாடியே சொல்லிட்டேன். நம்ம வந்துட்டு மேரேஜ்க்கு அப்புறம் கண்டிப்பா ஃபேஸ் உடனே ரிவீல் பண்ண மாட்டோம். ஏன்ற ரீசனும் வந்துட்டு ஆக்சுவலா நாங்க இன்டர்வியூல சொல்லியிருக்கோம். ஆமா, ஏன் அப்படின்ற ரீசன் நாங்கள் நிறைய சொல்லியிருக்கோம். நிறைய பேர் அதை பார்க்கலன்னு நினைக்கிறேன். அதெல்லாம் ஃபேஸ்ன்னு சொல்லி கேட்டுட்டு இருக்கீங்க. இப்போ ஃபார் எக்ஸாம்பிள் நான் சொல்றேங்க, இப்போ நான் ஃபேஸை ரிவீல் பண்ணவே இல்லை, ஆனாலும் சில நாய்ங்க என்னன்னு சொல்றாங்க பாருங்க, இவ்வளோ பெரிய பொண்ணை வச்சுட்டு இது தேவையா அப்படின்னு ஒரு நாய்ங்க கேட்குது. இன்னொரு நாய் வந்து அம்மா பொண்ணு 2 பேருக்கு நடுவில் வந்து படுப்பானா, எச்ச நாய்ங்க. அந்த நாய்ங்களெல்லாம் வந்து திருத்தவே முடியாது. அவள் அம்மாலாம் எத்தனை பேர் கூட படுத்து அவன் நடுவில் போய் படுத்தான்னு தெரியல. மேபி அந்த மாதிரி திங்கிங்கில் இருப்பான் அந்த எச்ச. ஸோ அந்த மாதிரி. அப்புறம் சிலதுங்க பார்த்தீங்கன்னா, இவ்வளோ நாள் ஒழுக்கமாக வந்து பிள்ளைய வளர்த்து ஒழுக்கமாக இருந்தீங்க, இப்போ திடீர்னு ட்ராக் மாதிரி ஒரு மேரேஜ் லைஃப். ஏன் மேரேஜ் பண்ணால் என்ன தப்பு இருக்குது, எனக்கு புரியல. எனக்கு ஆக்சுவலா இது வந்துட்டு இந்த டாபிக் பர்சனல் லைஃப்பை பற்றி பேசுறதுக்கு யாருக்குமே ஆக்சுவலாக உண்மையை சொல்லணும்னா ரைட்ஸே கிடையாது. இருந்தாலும் எதுக்கு நம்ம இன்ஸ்டால இருக்கோம் அப்படின்னா, சில பேர் இல்லைங்க, ரொம்ப பேர் சப்போர்ட் கொடுப்பீங்க. நிறைய பாசிட்டிவ் தான், அக்கா சூப்பர்க்கா உங்க லைஃப். அதே மாதிரி இன்னொரு விஷயம் சொல்லணும்டி, அதாவது இந்த மாதிரி ஃபேஸ் காட்டாம போட்டு சீன் போடுறீங்களான்றாங்க. சீன் போடுறதுனா என்ன, ஏன் சீன் போடணும்? ஃபர்ஸ்ட் சரி ஓகேங்க, சீன் போடுறேன்னு வச்சுக்கோங்க. அப்போ எங்க வீட்டில் இருக்கிறோம், நாங்கள் கடைக்கு போகும்போது நாங்கள் அவரோட தான் போவோம், எல்லாரும் பார்க்க தான் செய்யறாங்க. ஏன் அப்போ நாங்கள் மாஸ்க் போட்டு நிறைய கமெண்ட்ஸ் போட்டிருக்காங்க. அக்கா நான் அண்ணாவை பார்த்துட்டேன்க்கா, நீங்க 2 பேர் வெளியே வரும்போது பார்த்தேன். நாங்கள் வேலூர் கோயிலுக்கு போயிருந்தோம், அப்போ கூட அவர் வந்திருந்தாரு, அப்பவுமே கமெண்ட் போட்டிருக்காங்களே, அக்கா நாங்கள் வந்து கோயிலில் பார்த்தோம் அண்ணனை, எல்லாரும் சொல்லியிருக்காங்க. சீன் போடுறதா இருந்தால் நாங்கள் அப்போ கூட அவர் வெளியே கூட்டு போயிடக்கூடாது, வீட்டுக்குள்ளேயே வச்சு பொம்மை மாதிரி
அடைச்சு ஆக்சுவலா வச்சுக்கணும். அவங்க உங்களுக்கு அப்படிலாம் ஆக்சுவலா கிடையாது. என்னன்னா சீனுன்றது என்னன்னு தெரியலன்னு தான் சீனுன்றதுக்கு உண்மையை என்னன்னே சொல்லணும். உங்களுக்கு அர்த்தம் தெரியல இது ஃபர்ஸ்ட். ஆக்சுவலா இது இன்னொன்னுடி இல்லடி இது சொல்லிடணும்டி. அதாவது மேரேஜ் ஆனதை போட்டு ஃபாலோவர்ஸ் ஏத்துறீங்கன்னு கேக்குறீங்க. உங்களுக்கு அசிங்கமாவே இல்லையா? அப்படியே ஒருத்தவங்க பண்ற தப்புனால எல்லாருமே அப்படிதான் ஜட்ஜ் பண்ணாதீங்க. ஆக்சுவலா கரெக்ட். உண்மையை இன்னொன்னு என்னன்னா, சொல்லணும்னா நாங்க அப்படி ஃபாலோவர் ஏத்துறதா இருந்தா, நாங்க மேரேஜ் ஆனது அன்னையில இருந்தே நாங்க ஃபோட்டோஸ் நெறைய போட்டுருக்கலாம், வீடியோ நெறைய போட்டுருக்கலாம். அப்படியே பேரா இன்னும் கப்பிள்ஸ் வீடியோ மேரேஜ் இப்ப போட்டுருக்கலாம். 2 மாசத்துக்கு முன்னாடியாங்க ஆச்சு. எங்களுக்கு மேரேஜ் ஆகி ரொம்ப மாசம் ரொம்ப ஆயிடுச்சுங்க. நாங்க மாசம் ஆகுது. மாசத்த தான் நாங்க மென்ஷன் பண்ணல. ஆமா. மாசம் ரொம்ப மாசம் ஆயிடுச்சு எங்களுக்கு மேரேஜ் ஆகி. நாங்க ஆமா. இன்னும் ஒரு போஸ்ட் கூட நாங்க போடவே இல்ல. இப்ப நேத்து இன்னைக்கு நாங்க அப்படின்ற மேரேஜ் பண்ணி மாதிரி நாங்க வீடியோ போட்டு இப்ப ஃபாலோவர்ஸ் ஏத்துற மாதிரி எங்களுக்கு அப்படிலாம் ஏத்தணும்னா ஆல்ரெடி எத்தனை இல்ல மாசமா எங்களுக்கு இருக்குங்க. ஆல்ரெடி ஃபாலோவர்ஸ் நெறைய பேர் இருக்கிறாங்க. எங்களுக்கு ஆல்ரெடி பாத்தீங்கன்னா உண்மையை சொல்லணும்னா சப்ஸ்கிரைபர் நீங்க நெறைய பேர் இருக்கிறாங்க. பேசுறவங்களே எங்களுக்கு ஃபாலோவரா தாங்க இருக்கீங்க. அதுதான் உண்மை. இப்ப நீங்க பேசி நெகட்டிவா ஒரு கமெண்ட் போட்டு போறீங்க பாத்தீங்களா? நீங்களே எங்களோட ஃபாலோவர்ஸா இருக்கீங்க. ஆனா ஏன் இவ்வளவு வக்ர புத்தியா ஒரு கமெண்ட் பண்றீங்கன்னு சீரியஸா எங்களுக்கு தெரியல. அதே மாரி பாத்தீங்கன்னா, இந்த YouTubeல வந்ததுக்கு அப்புறம் தான் பாப்பாக்கு நடிக்க வாய்ப்பு கிடைச்சது கிடையவே கிடையாது. அவ 3வதுல இருந்து அவ நடிச்சிட்டு இருக்கா. எங்களுக்கு எனக்கு 3rd YouTube ஸ்டாண்டர்ட் 1 இயர் பண்ணும்போது தான். எங்களுக்கு யூடியூப், ஆமா. இன்ஸ்டா என்னன்னே எதுவுமே தெரியாது. கிடையாது. ஆக்சுவலா 3rd ஸ்டாண்டர்ட் படிக்கும் போதெல்லாம் எங்களுக்கு YouTube கிடையாது. Instagram கிடையாது. ஒண்ணுமே இல்ல. TikTok சும்மா போற போக்குல நாங்க உட்காந்து பாப்போம். அது நோண்ட கூட தெரியாது எங்களுக்கு. ஏன்னா டைம் இருக்காது. சும்மா பாப்போம். அவ நடிக்க ஆரம்பிச்சதுக்கு அப்புறம் தான் நாங்க இந்த 1 இயரா தான் YouTube யூஸ் பண்றோம். இந்த 1 இயரா தான் நாங்க Instagram யூஸ் பண்றோம். 1 1/2 இயர்ஸா தான் Instagram யூஸ் பண்றோம். ஆனா நீங்க என்ன நினைச்சுக்கிறீங்க தெரியுமா? நாங்க இப்படிலாம் பண்ணி தான் நாங்க வந்து சீன் போட்டு தான் நாங்க ஃபாலோவர்ஸ் ஏத்துறோம்ன்ட்டு கேவலமான வக்கர புத்தி சத்தியமா எங்களுக்கு கிடையவே கிடையாது. 1. 2வது விஷயம் சும்மா நாங்க ரீச் ஆகணும். நாங்க இப்படி பண்ணணும், அப்படி பண்ணணும்னு நினைச்சிருந்தா, நாங்க நெறைய கன்டென்ட் நெறைய வீடியோ போட்டுருக்கலாம். சரிங்களா? அந்த மாரி புத்தி எல்லாம் கிடையாது. எங்களுக்கு ரீல் பண்ணவே டைம் டைம் இல்லாம இல்ல. சும்மா இப்படி நின்னோம் அப்படின்னா அது ஒரு கிளிப்பா அத எடுத்து வந்து போட்டு எங்களுக்கு வர ஃபாலோவர்ஸ நாங்க ப்ராப்பரா யூஸ் பண்ணிக்கணும்ன்ற மைண்ட் அவங்க செட்ல தான் நாங்க ஃபாலோவர்ஸ ட்ரெஸ்ஸே நாங்க போட என்டர்டெயின் ஆரம்பிச்சோம். பண்ணுன்றதுக்காக தான் நம்ம நிறைய கண்டென்ட்டே யூஸ் பண்ண ஆரம்பிச்சோம். நம்ம அதே மாதிரி அது இன்னொன்னு இல்லடி, பிசினஸுமே பிசினஸ் ஆக்சுவலி எதுக்குன்னா, நாங்க ஆல்ரெடி பண்ணிட்டு தான் இருந்தோம் பிசினஸ். நாங்க ஏன் இத வந்து சோசியல் மீடியா ரிவீல் பண்ணாம இருந்தோம்னா, பக்கத்து வீடு, அக்கத்து வீடு குடுத்தா போதுன்ற மைண்ட் செட்ல இருந்தோம். பட் ஆனா இவ்ளோ ஃபாலோவர்ஸ் இருக்கிறாங்க. ஏன் நம்ம வேஸ்ட் பண்ணணும்? அப்போ நெறைய பேர் வந்து எங்களுக்கு கேட்டாங்க. நானும் என் பொண்ணும் போடுற ட்ரெஸ்ஸ பார்த்து, "அக்கா இந்த ட்ரெஸ் வேணும்க்கா. எங்க எடுத்தீங்க? எங்க வாங்குனீங்க? எனக்கு வேணும்னு" கேட்கறத வச்சு தான், ஓகே இவ்ளோ பேர் கேட்கறாங்க. நம்ம ஏன் அந்த ஷாப் நேம் இங்க இருக்குமா, போய் வாங்கிட்டு வாங்கம்மா. இந்த கடைமா ஏன் சொல்லணும்? ஏன் நம்மளே இத ஸ்டார்ட் பண்ணக்கூடாது? நம்ம ஆல்ரெடி பண்ணிட்டு இருக்கிறோம். அத ஏன் சோசியல் மீடியால நம்ம அதுக்கும் ரிவீல் நீங்க என்ன பண்ணக்கூடாது? சொல்லுவீங்க? ஃபாலோ தேவையா? இதெல்லாம் எதுக்கு? நீங்கலாம் வேலைக்கு போக மாட்டீங்க. நான் வொர்க் பண்ணிட்டு இருக்கிறேன். ஓகேவா? அவ நடிச்சிட்டு இருக்கிறா. எங்களுக்கு ஆல்ரெடி ஒரு செப்பரேட் இன்கம் இருக்கு. இந்த பிசினஸ் எதுக்காக நான் பண்ணிட்டு இருக்கிறோம்? ஸோ எங்கள நெறைய பேர் பார்க்குறவங்க நாங்க போடுற ட்ரெஸ்ஸிங் சென்ஸ் புடிச்சிருக்குன்னு கேட்குறீங்க. உங்களுக்காக சரி ஓகே நாங்க பண்றோம். அப்படியே சில அவ்வளதான். பேர் நினைப்பாங்க. ஏன்னா கமெண்ட் நினைப்பாங்க பண்ணா நினைப்பாங்க. சில பேர் கரெக்ட் கரெக்ட். திட்டிருவாங்கன்ற பயத்துல ஆமாமா. யாரும் பண்ணாம சில பேர் இருப்பாங்க. வந்து வேலை வெட்டி விட்டு ஏதாவது தேவையா? இதெல்லாம் இந்த மாரி கேவலம் வக்கர புத்திலாம் மனசுல வச்சிருப்பீங்க. அவங்களுக்கும் சேர்த்து தான் அவ சொல்லியிருக்கா. ஆமா. ஸோ அதோட பதில். ஓகேங்களா? ஸோ ஏன்னா இப்ப அப்படி மேரேஜ்க்கு வரலாம். சொன்னாங்கன்னு வச்சுக்கோங்க. கமெண்ட்ல வந்து சில பேர் நம்ம பாசிட்டிவா பேசுறவங்க ஆமா. திட்டி விட்டுருவாங்க. அத விடுங்க. எத பண்ணாலும் நம்ம இவங்கள பார்த்து பண்றோம், இவங்கள பார்த்து ஒரே பண்ணுன்ற விஷயம் தாங்க. விஷயமே இல்ல. ஒரு விஷயம் தாங்க. ஒருத்தவங்க பேசுறாங்க. ஐயோ! நம்ம இத பண்ணக்கூடாது. நினைக்கவே நினைக்காதீங்க. நம்மளுக்கு இவங்க ஒண்ணு பிடிச்சிருக்கா? பண்றாங்க. அத பண்ணவே பண்ணாதீங்க. நமக்கு நம்மளுக்கு புடிச்சிருக்கா? பிடிச்சிருக்கா? அது மட்டும் தான். பண்ணணும். ஏன்னா இது நம்ம லைஃப். என் வாழ்க்கைய வந்து பேசுறான் பாரு, நெகட்டிவ் கமெண்ட் போடுறான் பாருங்க, அவன் வந்து வாழ போறது கிடையாது. என் கஷ்டத்த வந்து நெகட்டிவ் கமெண்ட் போடுறானே, அவன் வந்து எடுத்துக்க போறது கிடையாது. இப்ப நான் சாப்பாடு சாப்பிடுறேன். அவன் வந்து அரிசி பருப்பு வாங்கி தர போறானா? கிடையாது. எனக்கு ஃபர்ஸ்ட் நான் தாங்க எடுத்து சாப்பிடணும். நீங்க தாங்க வந்து சாப்பாடு போட்டு தர போறீங்க. அது ஒரு பாயிண்ட். இன்னொரு பாயிண்ட் என்னன்னா, நான் வேலை செஞ்சு நான் உட்காந்து இந்த 2 துணிய வித்தா தான், நான் ஆஃபீஸ்ல போய் உட்காந்து லேப்டாப்ப டொக்கு டொக்குன்னு தட்டினா தான் எனக்கு சம்பளம். அப்பதான் எனக்கு நான் சாப்பாடு சாப்பிட முடியும். நான் என் ஃபேமிலிய மட்டும் பார்க்கல. என் அம்மா, என் அப்பா, என் பொண்ணு, நானு, இப்போ என்னோட ஹஸ்பண்ட் ஃபேமிலி. ஸோ எல்லாரையும் நான் தான் பார்க்கணும். ஓகேங்களா? என் ஹஸ்பண்ட் பார்க்குறாரு, பார்க்கலங்கிறதெல்லாம் செகண்ட் விஷயங்க. நான் எந்த ஒரு ரீசனுக்காகவும் என் ஹஸ்பண்டோட இன்கம்ம வச்சு நான் டெவலப் பண்ணணுன்ற மைண்ட் செட் எனக்கு கிடையவே கிடையாது. என்னால முடிஞ்சு என்ன பண்ணணுமோ அதுதான் நான் பண்ணணும். அதுதான் என்னோட மைண்ட் செட். ஓகேங்களா? உண்மையை சொல்லணும்னா ஃபேஸ் ரிவீல் பண்ணாதப்பவே இவ்ளோ பேசுறீங்க. ஃபேஸ் ரிவீல் ரிவீல் பண்ணதுக்கு பண்ணா அப்புறம் என்னலாம் இல்ல. பேச ஆனா போறீங்க? நெறைய நமக்கு நெகட்டிவ் கமெண்ட் வரலடி. ஆக்சுவலி இல்ல இல்ல வந்தது 2, 3 5 நாய்ங்க பேரு. தான். அதான் அந்த 5 நாய்ங்க கமெண்ட்ட நான் உங்களுக்கு சைடுல போடுறேன். போட்டோவோட போடுறேன் பாருங்க. போட்டோலயே போடுறோங்க. அப்பதான் ஐயோ! உங்களுக்கு இந்த தெரியும். லேடிலாம் வக்ர புத்தி புடிச்ச நாயா இருக்கிறா போல. அந்த நாய் வந்து பாத்தீங்கன்னா கமெண்ட் போட்டிருக்கும் போல. நான் உண்மையா சொல்ல போணும்னாங்க, எனக்கு அவ்ளோ எப்படி 5,00,000 எவ்வளோ பாப்பு இருக்காங்க நமக்கு? 5 lakh sorry. 5,76,000 பேரு, 76,000 பேர் எனக்கு வந்து சப்ஸ்கிரைபர். ஓகேங்களா? இந்த 5,76,000 சப்ஸ்கிரைபர்ல ஒரு 3, 4 நாய்ங்க சுத்துங்க. தெரு பொறுக்கிங்க. எப்படா நெகட்டிவ் கமெண்ட் போடலாம்? எப்படா இது பண்ணலாம்? அந்த நாய்கள்லாம் என் லிஸ்ட்ல வச்சுக்கவே மாட்டேன். அதுல என் லிஸ்ட்லயே கிடையாது அந்த நாய்ங்க. ஏன் தெரியுங்களா? அவங்கலாம் ஒரு நெகட்டிவ் கமெண்ட் நான் பார்த்தேன்னு வச்சுக்கோங்களேன், ஹைட் பண்ணிட்டு போயிட்டே இருப்பேன் மயிராட்டோன்னு. ஏன் தெரியுங்களா? திருப்பி அவன் பண்ணவே கூடாது நம்ம கமெண்ட். அந்த ஒரு இதுலயே வரக்கூடாது.
புரியுதுங்களா? அதனால அவ்வளோதான் ஹைட் பண்ணிட்டு போயிட்டே இருப்பேன். இதுக்கப்புறம் எவனாவது நெகட்டிவ் கமெண்ட் எச்சா பண்றீங்களா? தாராளமா பண்ணிக்கோங்க. ஹைட் பண்ணிட்டு போய்க்கிட்டே இருப்பேங்க. அதே மாரி இன்ஸ்டால பண்றீங்களா? ரெஸ்ட்ரிக்ட் குடுத்துட்டு போய்க்கிட்டே இருப்பேங்க. அவ்வளோதான். எனக்கு ஆனா நெறைய நெகட்டிவ் கமெண்ட் வராதனால எனக்கு பெருசா அதோட அனுபவங்கள் எனக்கு தெரியல. இப்போதான் ஒரு சில நாய்ங்க 2, 3 நாய்ங்க பண்ணுதுங்க. ஸோ அதுக்காக தான் அந்த நாய்ங்களுக்காக இந்த ஒருத்தன்லாம் கேட்குறான். எங்க நான் அந்த 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 கமெண்ட்ட வேற நான் அமுச்சு வேற வச்சேங்க நானு. எப்படிங்க இந்த மாரிலாம் ஒரு கேவலமான வக்கர புத்தி புடிச்சு அலையுறாய்ங்கன்னு சத்தியமா எனக்கு தெரியவே இல்ல. ஏன்னா இப்படிதான் இருக்காய்ங்க பார்த்தீங்களா? அதுவே ஒரு பெரிய விஷயங்க. ஒருத்தன் கேட்குறான், ஒரிஜினல் அப்பாவா? இல்ல ஒரிஜினல் டூப்ளிகேட் அப்பா இல்ல. அப்புறம் என்ன? ஏன் டூப்ளிகேட் அப்பா? அப்பா ஐடி. நான் கேட்குறேன், ஒரிஜினல் அப்பா இல்ல, டூப்ளிகேட் அப்பான்னா, இந்த சொசைட்டில, இந்த உலகத்துல, இந்த இந்தியா மட்டும் இல்ல, ஆல் ஓவர் வாழ்ற எல்லா உலகத்துல மனுஷனுங்களுக்கு அப்பாவே இருக்க மாட்டான். ஏன் தெரியுங்களா? அப்பா இல்லாத எத்தனையோ பேருக்கு அது வலி என்னன்னு தெரியும். அவங்கலாம் வந்து பெரியப்பாவ தான் தான் அப்பாவா நெனச்சுப்பாங்க. சித்தப்பாவ தான் தான் அப்பாவா நெனச்சுப்பாங்க. ஒருத்தவங்க நம்ம கிட்ட செகண்ட் மேரேஜ் பண்றாங்கன்னா, அவங்கலாம் தான் அப்பாவா நெனச்சுப்பாங்க. அப்படிப்பட்ட ஆளுங்க இந்த உலகத்துல ஏகப்பட்ட பேர் இருக்காங்க. இந்த பண்ற கமெண்ட்ட பார்த்தீங்களா? இவன் பேரு பார்த்தீங்கன்னா, ஜெபன் டோனி சவனா. மயிறு மயிறு ஐடி வச்சிருக்கான். ஃபோட்டோ கூட போடல இதுல. அவன் போட்டிருக்கான். அதுக்கு ஒரு சிஸ்டர் ஆனா செம்மையா உதயகுமார்னு ஒரு ப்ரோ அவர் ரிப்ளை பண்ணாரு. அது என்ன ஒரிஜினல் அப்பா, டூப்ளிகேட் அப்பா, இடியட். அப்பா இஸ் நாட் வேர்ட். அப்பா இஸ் எமோஷனல். சூப்பர் ப்ரோ. செம்மையா சொன்னீங்க. ஒரு ப்ரோவா சிஸ்டரான்னு தெரியல. மேபி அவங்க ஹஸ்பண்டோட ஐடில இருந்து கூட யூஸ் பண்ணியிருப்பாங்க. சூப்பரா சொன்னாங்க. அப்பான்றது ஒரு எமோஷனல். இத்தனை வருஷம் வந்து ஒரு 3rd படிக்கும்போது என் பொண்ணுக்கு என்னோட பாஸ்ட் லைஃப்லேருந்து ஒருத்தன் விட்டு போயிருக்கான் அப்படின்னு சொல்லும்போது, இத்தனை வருஷம் என் குழந்தை வந்து அப்பா இல்லாம அம்மாவோட வளர்ப்பிலேயே வளர்ந்து, ஒழுக்கமா இருந்து, ஒரு 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 சொசைட்டில என் பொண்ணு ஒரு நல்ல பேர் அதாவது ஜான்சி அப்படின்றதுக்கு முன்னால என் ஸ்கூல் சர்டிஃபிகேட் நேம் செல்வராணி. பட் என்ன எல்லாருமே என் வீட்ல ஜான்சின்னு கூப்பிட்டு ஜான்சின்னு ஆயிடுச்சு. ஜான்சியோட பொண்ணு தீக்ஷன்யா அப்படின்னு சொன்ன காலம் போயி, தீக்ஷன்யாவோட அம்மா தான் ஜான்சி அப்படின்னு சொன்ன காலம் எப்பவோ வந்துருச்சு. அது எனக்கு ஒரு பெரிய பெரிய சந்தோஷம். எவ்வளோ பேர் பார்த்தீங்கன்னா, குழந்தை இருப்பாங்க, பொண்ணுங்க இருக்கட்டும், பையனா இருக்கட்டும் இருப்பாங்க. ஆனா, தான் ரீச் ஆகணும், தான் டான்ஸ் ஆடணும், தான் ட்ரெண்ட் ஆகணும் அப்படிங்கிற நிலைமையில நெறைய பேர் சுத்திக்கிட்டு இருக்காங்க இங்க. பட் நான் அப்படி கிடையாது. சரிங்களா? என் பொண்ண ரீச் பண்ணணும். நான் ரீச் ஆயோ, நான் ட்ரெண்ட் ஆயோ, நான் எந்த ஆணையும் புடுங்க போறது கிடையாது. எனக்கு என் என்னோட லைஃப் எல்லாம் முடிஞ்சு போச்சு. என் பொண்ணுக்கான வாழ்க்கைய நான் தேடணும். என் பொண்ணுக்கு எது நல்லது? என் பொண்ணு எங்க படிச்சா நல்லா இருப்பா? என் பொண்ணு என்ன நடிச்சா நல்லா இருப்பா? என் பொண்ணுக்கு ஏன் இப்பயே நான் பிசினஸ் தான் சொல்லிக் கொடுப்பேன். என்னை பார்த்து எவ்வளோ பேர் பிசினஸ் அவங்க குழந்தைங்களுக்கு சொல்லி தராங்க. ஏகப்பட்ட பேர் எனக்கு ஸ்கிரீன்ஷாட் எடுத்து அனுப்புறாங்க. ஏகப்பட்ட பேர் எனக்கு மெசேஜ் பண்றாங்க. அக்கா உங்களை பார்த்து இந்த மாதிரி அவங்க குழந்தைய வச்சு பிசினஸ் பண்றாங்கக்கா. உங்களை பார்த்து அந்த குழந்தைய வச்சு பேச சொல்லி தராங்க. பட் அந்த குழந்தைக்கு பேச வரலக்கா. இந்த மாதிரி ஏகப்பட்ட கமெண்ட் எனக்கு வருது. ஏகப்பட்ட மெசேஜஸ். ஏன்னா பிசினஸ் மெசேஜ் நான் தான் மெயின்டைன் பண்றேன். பிசினஸோட மொபைல் நான் தான் யூஸ் பண்றேன். எனக்கு அட்மின் லொட்டு லொசுக்கு எதுவுமே கிடையாது. இந்த ஆடி மாசம் வந்ததுன்னா நான் பிசினஸ் ஸ்டார்ட் பண்ணி 1 இயர் ஆச்சு. இந்த 1 இயரா நானும் என் பொண்ணும் மட்டும்தான் என் பிசினஸ் ஃபுல் ஃபிளெட்ஜா நாங்க 2 பேரும் மட்டும்தான். அட்மினா இருக்கட்டும், இந்த வெப்சைட் யூஸ் பண்ற ஒருத்தனா இருக்கட்டும், ஃபோன் ஹேண்டில் பண்றதுக்கா இருக்கட்டும், மெசேஜ் ஹேண்டில் பண்றதுக்கா இருக்கட்டும், வாட்ஸ்அப் மெசேஜா இருக்கட்டும், இன்ஸ்டா மெசேஜ், யூடியூப் எந்த டேஷுக்கும் எவனையும் நான் வேலைக்கு வச்சுக்கல. நானும் என் பொண்ணு 2 பேர் மட்டும்தான். எங்க 2 பேரை வச்சு தான் இவ்வளோ தூரம் நாங்கள் டெவலப் ஆகி இந்த 1 இயர் ஆக போகுது. இப்போ வரைக்கும் கடவுள் புண்ணியத்துல நல்லபடியா வந்திருக்கோம். என்ன ரீசன்? நாங்க யாருக்கும் எந்த துரோகமும் நினைக்கல. நல்லபடியா இருக்கோம். கடவுள் எங்க பக்கம் இருக்கிறோம். நல்லபடியா போயிட்டு இருக்கு. இதுக்கு நடுவுல சில நாய்ங்க தேவையில்லாத அன்வான்டட் பண்ணுவாங்க. சரிங்களா? பட் நாங்க அப்படிலாம் நாங்க வந்து நான் ட்ரெண்ட் ஆகணும், ஆடணும், ஓடணும் இந்த டேஷ் எல்லாம் எங்களுக்கு கிடையாது. என் பொண்ணை நல்லபடியா வளர்க்கணும். அவளுக்கு நான் என்ன பண்ணா நல்லா இருக்கும்? நான் இந்த இன்ஸ்டாக்குள்ள வந்து பார்த்தீங்கன்னா 1 இயர் ஆயிருக்குமா திக்ஷு? நான் இன்ஸ்டாக்குள்ள வந்து 1 இயர் ஆயிருக்குமா? 2 இயர் ஆயிடுச்சு. 1 1/2 இயர்ஸ். 1 1/2 ஆமா. இயர் 1 1/2 இயர்ஸ் ஆயிடுச்சு. நான் இன்ஸ்டாக்குள்ள வந்து அதுக்கு மேல இன்ஸ்டாக்குள்ள நான் கிடையவே கிடையாது. இப்ப நான் ரீசெண்டா 1 1/2 வருஷமா தான் நான் இன்ஸ்டாக்குள்ள இருக்கிறேன். அதுவும் பாப்பானால தான் உள்ள வந்தேன். ரொம்ப டிப்ரஷன்ல இருக்கும்போது, "நீ உள்ள வா மம்மி, நம்ம 2 பேரும் டான்ஸ் பண்ணலாம், ரீல் பண்ணலாம், ஃபன் பண்ணலாம்." இப்படிலாம் சொல்லி தான் நான் உள்ளேயே வந்தேன். ஸோ ஓகே. எங்கள புடிச்சவங்க நெறைய பேர் பார்க்குறாங்க. அதாவது சில பேரோட அது எப்படி சொல்றதுன்னா, புடவ கட்டியிருப்பாங்க, பூ வச்சிருப்பாங்க, பொட்டு வச்சிருப்பாங்க. ஆனா பண்றதே பார்த்தீங்கன்னா, செக்ஸியா பண்ணுவாங்க. அதெல்லாம் நாக்க தொங்க போட்டு உட்காந்து பார்ப்பாங்க. பட் நாங்க பண்றது இப்படி தான் பண்றோம். 2 பேரும் அம்மா, பொண்ணு ஒரே மாரி ட்ரெஸ்ஸ போட்டு தான் நாங்க விக்கிறோம். ஒரே மாரி தான் இருக்கும். எங்களுக்கு நாக்க தொங்க போட்டு உட்காந்து பார்க்குற அளவுக்கு நாங்க எதுவும் வல்கரா போடல, கிளாமராவும் கிடையாது. நாங்க ரொம்ப டீசென்ட்டா பண்றோம். அம்மா, பொண்ணுங்கிறதுல தப்பான ஒண்ணுமே கிடையாது. குழந்தைங்கள்லேருந்து பெரியவங்க வரைக்கும் வீடியோ எல்லாரும் பார்க்குறாங்க. நான் வெளிய போனா முக்காவாசி என்ன பெரியவங்க பார்த்து என் கூட செல்ஃபி எடுக்கிறத விட, குழந்தைங்க தான் என் கூட அதிகமா எடுத்திருக்காங்க. ஆன்டி போறாங்க, அம்மா பொண்ணு ஆன்டி, அம்மா பொண்ணு ஆன்டி இப்படி தான் சொல்லுவாங்க. ஸோ நாங்க நல்லபடியா எங்க ட்ராக் போயிட்டு இருக்கு. எதுக்கு இந்த வக்கர புத்தி புடிச்சுக்கிட்டு, டேஷ் மாரி வந்து தேவையில்லாம பேசி நான் வந்து அசிங்கமா பேச மாட்டேன்னு நீங்க நினைச்சிட்டு இருக்கீங்க. நான் வாய திறந்து
இருந்தால் பச்சை பச்சையாக பேசுவேன். பட் நான் பேசக்கூடாது, நெகட்டிவ் கமெண்ட்லாம் நான் இக்னோர் பண்ணிட்டு போயிடணும் அப்படின்ற மைண்ட் செட்டில் இதெல்லாம் கண்டுக்க கூட மாட்டேன். பட் ஸ்டில் இந்த மேரேஜோட ஃபோட்டோஸ் நான் ரிவீல் பண்ணலாமா வேணாமான்ற மைண்ட் செட்லேயே இருந்தேன். பட் என் ஹஸ்பண்ட் சொன்னார், உன் இஷ்டம், நீ பண்ணனா பண்ணு, பண்ணலன்னா வேண்டாம் தான் சொல்லிட்டு. அவர் பண்ணாத அப்படிலாம் எதுவுமே சொல்லலை. பாப்பாவும் என்ன சொன்னான்னா, மம்மி நம்ம அதுக்கு கொஞ்ச நாள் கழிச்சு பண்ணிக்கலாம் தான் பிளான் பண்ணோம் நாங்கள் 2 பேருமே. இப்போ கூட ஃபேமிலி இன்டர்வியூ கொடுத்துருந்தோம் நாங்கள். அப்போவே நான் சொல்லியிருப்பேன்ல, பட் என்ன சொல்லியிருந்தேன், அப்டேட் கொடுக்குறேன் அப்படின்ற மென்ஷன் தான் நான் பண்ணியிருந்தேன். ஸோ அதுக்குள்ளே பார்த்தீங்கன்னா சரி ஓகே ஒரு போஸ்ட்டை போடலான்னு போட்டோம். உண்மையாக சொல்ல போனால் போஸ்ட் போடாததுக்கு முன்னாலேயே பார்த்தீங்கன்னா இவ்வளோ வக்கர புத்தி கேடுகட்ட நான் இங்கே அலைஞ்சிக்கிட்டு இருக்குங்க, ஏதாவது ஒரு வார்த்தையை பேசணுன்ட்டு. ஆனால் போடுவேன், கண்டிப்பாக போடுவேன். ஏன் தெரியுமா நான் போடல? இப்போ நம்ம அப்படியே நம்ம போட்டா வச்சுக்கோங்க, இந்த சொசைட்டியை பற்றி கண்டிப்பாக உங்களுக்கு தெரிஞ்சிருக்கும் மக்களே. என்னன்னாலும் பேசுவாங்க, இவ்வளோ பெரிய பொண்ணை வச்சுட்டு இந்த கல்யாணம் தேவையான்னு பேசுவாங்க. ஆனால் அவ்வளோ பெரிய பொண்ணை வச்சுட்டு தனிமையில் வாழ்ந்து அந்த பொண்ணுக்கு தேவையானதை பண்ணி ஒரு பாதுகாப்புக்கு கொண்டு போய் பாதுகாப்பாக போகிறது வர்றது எவ்வளோ பெரிய கஷ்டம்னு சொல்லிட்டு அந்த குடும்பத்துக்குள்ளே 4 செவத்துக்குள்ளே இருந்து பார்த்தா மட்டும்தான் அது வலி என்னன்னு தெரியும். சும்மா தூரமாக நின்றுட்டு அடுத்தவங்க கிட்ட எட்டி பார்க்குறான் பார்த்தீங்களா, அவனுக்குலாம் தெரியவே தெரியாது. இதுதான் உண்மையும் கூட. இந்த பொண்ணை வந்து குழந்தையிலேருந்து நான் வளர்த்துட்டேன். இப்போ அவளுக்கு 14 வயசு, 15 தொடப்போகுது. வர டிசம்பர் 4 வந்தால் 15 வயசு. 15 வயசு வரைக்கும் நான் வளர்த்தது பெரிய விஷயம் இல்லை. இதுக்கு மேலே அவளோட பாதுகாப்பான வழியில் கொண்டு போகிறது மட்டும்தான் எனக்கு பெரிய விஷயமே. இப்போ இருக்க நான் இங்கே ஒரு 2 நாளைக்கு முன்னால் பார்த்தீங்கன்னா எங்கள் ஸ்ட்ரீட்டில் ஒரு இன்சிடென்ட் நடந்தது, ஒரு மர்டர் நடந்தது. 71 வயசு பாட்டி, 71 வயசு பாட்டியை 20 வயசு பையன் அறுத்து கொண்டுட்டான். எங்கள் ஸ்ட்ரீட் பக்கத்து ஸ்ட்ரீட்டில் ஒரு மர்டர் நடந்ததுங்க. அது பயங்கரமாக ஒரு வைரல் ஆச்சு அந்த இன்சிடென்ட்டு, எங்கள் ஸ்ட்ரீட்டுக்கு பக்கத்து ஸ்ட்ரீட்டில். ஸோ இந்த மாதிரி இன்சிடென்ட் நடந்துட்டுருக்கு அப்படின்னா தூரமாக நடந்துட்டு இருக்கிறத பார்க்கும்போது நமக்கே வந்துச்சா என்னடா இது இப்படி நடக்குதா அப்படிங்கிற ஒரு ஃபீல். பட் ஏன் கொன்னா, எதுக்கு கொன்னா, அதெல்லாம் நமக்கு சுத்தமாக ஐடியாவே இல்லை. நம்ம அதை விசாரிக்கிறதுக்கான டைமும் கிடையாது. பட் இன்சிடென்ட்ங்கிறத மட்டும் நம்ம தூரமாக கேள்விப்பட்டோம். அப்படி இருக்கும்போது நம்ம ஒரு வயசு பொண்ணை வச்சுருக்கிறோம், நம்ம எவ்வளோ சேஃபாக இருக்கணும், எவ்வளோ சேஃபாக போகணும், எவ்வளோ சேஃபாக வரணும் அப்படிங்கிறது எல்லாமே ஒரு பெத்த தாயாக எனக்கு தெரியும். என்ன பெத்த தாயா தகப்பனா எங்கள் அப்பா அம்மாவுக்கு தெரியும் எனக்கு என்ன வாழ்க்கை அமைக்கலாமா வேணாமான்றது. தூரமாக நின்று அடுத்தவங்க வீட்டில் எட்டி பார்க்குறவங்கலாம் உனக்குலாம் என்ன தெரியும், தேவையா? எல்லாத்தையும் சேர்த்து மூடிக்கிட்டு பொழப்ப நம்ம பார்த்துட்டு போ. அதே மாதிரி உங்களுக்கு எங்கள் வீடியோ பார்க்க பிடிச்சிருந்ததுன்னா பாருங்கள், நான் வீடியோ போட்டு தான் இருப்பேன். இதுக்கப்புறமும் நான் வீடியோ போடுவேன், போட்டுகிட்டே தான் இருப்பேன். என்ன பிடிச்சவங்க, என்னோட சப்ஸ்கிரைபர், என்னோட ஃபாலோவர்ஸ், என்ன பிடிச்சவங்க, எனக்கு கமெண்ட் பண்ணுறவங்க, பாசிட்டிவாக என்னை பார்க்குறவங்க நிறைய பேர் பார்த்துட்டே இருக்கீங்க. அதுக்கு மிகப்பெரிய நன்றி நான் கண்டிப்பாக சொல்லியே ஆகணும். நீங்கள் எங்களுக்கு எப்பவுமே சப்போர்ட் கொடுத்துட்டே இருக்கீங்க. அந்த 100ல் ஒரு 4 நாய்ங்க மட்டும் இருக்காங்களா, அந்த நாய்ங்க என்னை பார்க்கவே வேணாம் தான் சொல்கிறேன். லைட் போயிடுச்சுமா, அடுத்த கமெண்ட் பரவாயில்லடி இருக்கட்டும், எனக்கு டென்ஷன் உச்சிக்கு ஏறுது. அடுத்த கமெண்ட் பாரு, இன்னொருத்தி. எனக்கு இவங்க கமெண்ட் பார்த்து சிரிப்பு வருது. ஏன் தெரியுமா, ஃபர்ஸ்ட் ஒரு கமெண்ட் பண்ணிருக்காங்க போல, அதை வந்து நான் எங்க அம்மா கண்டுக்காம வந்துட்டு டெலீட் பண்ணி விட்டாங்க. சரி எதுக்கு இதெல்லாம் ஒரு கமெண்டான்னு சொல்லிட்டு அடுத்து அவங்க பண்ணிருக்காங்க. பண்ணிட்டு அடுத்து அவங்க பண்ணியதுக்கு எங்க அம்மா வந்து நார்மல் மெசேஜ் போட்டிருக்காங்க, நீங்க தப்பா புரிஞ்சுக்கிட்டீங்கன்னா அதுக்கு ஒரு லிஸ்ட் போட்டு ஒரு லிஸ்டே ஒரு போட்டு கான்வர்சேஷன் மாதிரி போயிட்டு ஒரு கான்வர்சேஷன் மாதிரி போயிருக்கு. அவ பேரு பாத்தீங்கன்னா சுரேஷ் சுதாவா. போட்டோவை போடுறேன் பாருங்க, போட்டோ ஸ்கிரீன்ஷாட் எடுத்து வச்சிருக்கேன். அவ போட்டோவையும் போடுற சிலுக்கு மாதிரி இருப்பா. எதுக்கு இந்த வேலை கேக்குறேன். எங்க அம்மா ஒரே ஒரு கமெண்ட் பண்ணாங்க, அவங்க 3-4 கமெண்ட். இல்ல நான் என்ன கேக்குறேன், உன்னால பார்க்க முடிஞ்சா மூடிக்கிட்டு பார்த்துட்டு நல்லா இருக்கா தள்ளி விட்டு போயிடு. எதுக்கு நீ உட்காந்துட்டு 6 அமர உள்ள போய் பார்த்துட்டு பைத்தியங்க. அது என்ன கமெண்ட், இந்த பைத்தியங்க நான் போட்ட மெசேஜ் டெலிட் பண்ணிச்சுங்க, இதெல்லாம் ஒரு பொழப்பா? ஏண்டி மயிறு, இல்ல ஏண்டி மயிறு, உன் கமெண்ட்டை பார்க்க விருப்பம் தான் டெலிட் பண்ணிட்டு போறேன், இது கூட தெரியலையா? அதையும் கேட்கறா பாருங்க. இந்த பைத்தியங்க நான் போட்ட கமெண்ட்டை படிச்சுக்காமலே எல்லாத்தையும் டெலிட் பண்ணிட்டு போயிடுச்சுங்களா. எனக்கு ஒரு நெகட்டிவ் கமெண்ட் வச்சுன்னா அது என்ன டேஷுக்கு நான் என் ஐடியில் வச்சிருக்கணும்னு நான் கேட்குறேன். எனக்கு தேவை கிடையாது. சில பேர் பார்த்தீங்கன்னா 100 நெகட்டிவ் கமெண்ட் வரும், வச்சுக்கிட்டே இருப்பாங்க. அது எனக்கு தேவை கிடையாது. என்னோட ஐடியில் எப்பவுமே பாசிட்டிவ் மட்டும்தாங்க என் கூட இருக்கணும். நெகட்டிவ் அப்படின்றது என் பக்கத்தில் கூட நிற்கக்கூடாது. இப்போ வரைக்கும் பார்த்தீங்கன்னா நெகட்டிவ் பர்சன் என்னை சுற்றி ஒரு ஆள் கூட இருக்க மாட்டாங்க. என்னை சுற்றி இருக்கவங்க எல்லாமே பாசிட்டிவ் தான். அதே மாதிரி என்னோட இன்ஸ்டா, யூடியூப் எல்லாமே பாசிட்டிவ் மட்டும்தான் வச்சுக்கணும். நெகட்டிவாக இருந்ததுன்னா ஹைட் பண்ணிட்டு போயிட்டே இருப்பாங்க. அந்த ஒரு டேஷ் அதையும் நான் போடுறேன் பாருங்க. இதுக்கு அடுத்தது பார்த்தீங்கன்னா பார்க்க ஹோம்லியாக இருக்கிறா, நல்ல பொம்பளை மாதிரி. அடுத்தது என்னடி கமெண்ட், இவன் ஒருத்தன், இவன் வந்து டெக்னோக்கா 2894 ஐடியா போடுறான். இவெல்லாம் ஒரு ஆம்பளையா, இவெல்லாம் மானங்கட்டம். இவன் அம்மா எத்தனை பேருக்கு பெற்றான்னு தெரியல. அவன் கேட்டிருக்கான், நிறைய கமெண்ட் பண்ணால். நான் வந்து மொத்தமாக எனக்கு ஒரு சிஸ்டர் பயங்கர சப்போர்ட் பண்ணாங்க, பிரீத்தி அம்முன்னு சொல்லிட்டு. அது அவங்களோட பர்சனல், நீங்கள் ஏன் தலையிடுறீங்க, அடுத்தவங்க பர்சனலுக்குள்ளே வர்றீங்க அப்படின்னு கேட்டாங்க. பட் அவன் சொன்னான், இவ்வளோ வருஷம் ஒழுக்கமாக இருந்துட்டீங்க, ஒழுக்கமாக வளர்த்துட்டீங்க, இவ்வளோ பெரிய பொண்ணை வச்சு இதெல்லாம் தேவையா அப்படின்னு கேட்டு 2 பேர் படுக்கிறது நடுவில் அவன் வந்து படுப்பானா எச்சா மாதிரி கேட்குறான். சரி நான் அவனுக்கு கேட்குறேன், 2 பேருக்கு நடுவில் அவன் வந்து படுத்தா என்ன தப்பு இருக்குது? அவன் பொண்ணாக பார்க்குறான்.
உன்னைய மாதிரி மானங்கட்ட பிறப்பிலையா பிறந்திருக்கான். மேபி இப்படிலாம் வந்து அம்மா பொண்ணு அப்பா அப்பா பொண்ணு அப்படிங்கிற ஒரு பாண்டிங்க அசிங்கப்படுத்தணும்னு சொல்லி வரீங்கல்ல, நீங்க எல்லாம் உண்மையை சொல்ல போனா நல்ல வயித்துல பிறந்திருந்தீங்கன்னா அசிங்கப்படுத்தவே மாட்டீங்க. அந்த ஆக்சுவலா எண்ணம் வராது. இந்த மாதிரி செகண்ட் மேரேஜ் பண்றவங்க ஏன் தெரியுமா இந்த மாதிரி சினிஃபீல்டுக்குள்ளேயோ இல்ல இன்ஸ்டா மாதிரி மீடியா சைட்ல இருக்கிற எல்லாரும் ஏன் தெரியுமா பயப்படுறாங்க? இந்த மாதிரி கமெண்ட்ஸ் யாரும் நம்மள பார்த்து சொல்லிடக்கூடாது அப்படின்றனாலதான். ஆனா ஆமா, அவங்க வந்துட்டு நம்மளோட வாழ்க்கை முக்கியம்ட்டு அவங்க ஒரு சைடு யோசிச்சாலும் இந்த மாதிரி சொசைட்டிக்காக மேரேஜ் பண்ணாம போறவங்க தான் நிறைய பேர் இருக்காங்க. மீடியாவை தாண்டி இந்த மாதிரி நார்மல் மீடியாக்குள்ள இல்லாம இருக்கிறவங்க தான் ரொம்ப கஷ்டம். மீடியாக்குள்ள ஆமா. இருந்ததுன்னா உலகத்துக்கு ஃபுல்லா அப்படியே ஸ்ப்ரெட் ஆயிட்டே இருக்கும். ஸ்ப்ரெட் ஆயிட்டே இருக்கும். இங்கன்னா பக்கத்து வீட்டுக்காரங்க அப்படியே குத்தி குத்தி பேசுவீங்க. ஆமா. எதுக்கு அப்படின்னே பண்ணாம அதனாலதான் நிறைய பேர் பண்ணாமலே போறாங்க. நிறைய பேர் போட்டோ ரிவீல் பண்ணலாம். அதே மாதிரி சில பேர் என்ன சொல்லுவாங்க, இவ்வளவு பெரிய பொண்ணை வச்சுக்கிட்டு இந்த கல்யாணம் தேவையா அப்படின்னு ஃபர்ஸ்ட் கொஸ்டின் கேட்பீங்க. அடுத்த கொஸ்டின் என்ன தெரியுமா கேட்பீங்க, எதுக்குங்க இவ்வளோ வருஷம் வந்து நீங்க தனிமையா இருந்து வாழ்ந்துட்டீங்க, இதுக்கு மேல இந்த கல்யாணத்தை பண்ணி அந்த பொண்ணு ஒருவேளை அவன் வந்து பொண்ணை தப்பா பார்த்தா என்னங்க பண்றது அப்படின்னு கேட்பீங்க. சரியா? அதாவது வந்தவன் இவ்வளோ வருஷம் வெயிட் பண்ணி எனக்கான ஒரு பர்சன் கரெக்டாக இருப்பானா தப்பா இருப்பானா, என்னை பார்த்துப்பானா, என் பொண்ணை பார்த்துப்பானா, எங்கள் அப்பா அம்மாவை பார்த்துப்பானா, என் ஃபேமிலிக்கு இவன் ஆப்டாக இருப்பானா, நம்ம நிறைய கிராஸ் வெரிஃபை பண்ணி நிறைய நம்ம யோசிச்சு தான் இந்த முடிவு எடுத்திருப்போம். நமக்கு தெரியும் இந்த லைஃப் எப்படி இருக்கும்னு சொல்லிட்டு. ஆனால் தூரமாக வந்து அடுத்தவங்க எட்டி பார்ப்பான் பார்த்தீங்களா, அவனத்தம்மா பேசுவாங்க. இதெல்லாம் தேவையா? வரவன் பொண்ணா பார்ப்பானா எப்படி பார்ப்பான்? உனக்கு என்ன வலிக்குது, உனக்கு எங்கே வலிக்குது, சேர்த்து முடிக்கிட்டு இருன்னு சொல்கிறேன். இது வந்து நெகட்டிவாக பேசினவங்களுக்கு மட்டும்தான் நான் சொல்கிறேன். பாசிட்டிவாக நிறைய பேர் பேசுனீங்க. சீரியஸாக அந்த பாசிட்டிவ் கமெண்ட்லாம் நான் பேசணும்னா நிறைய டைம் ஆகும். அவ்வளோ பாசிட்டிவ் கமெண்ட். குட் டிசிஷன் சிஸ்டர், குழந்தைய கஷ்டப்பட்டு வளர்த்துருக்கீங்க, ரொம்ப சந்தோஷமாக இருக்குது, பாப்பா நினச்ச மாதிரி மேரேஜ் பண்ணி வச்சுட்டா, இந்த மாதிரி ஏகப்பட்ட வார்த்தைகள் நீங்கள் பேசுனீங்க. ரொம்ப 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 தேங்க்ஸ் சிஸ்டர். கண்டிப்பாக நான் ஃபோட்டோ ரிவீல் பண்ணுவேன், கூடிய சீக்கிரம் ரிவீல் பண்ணுறேன். இந்த மாதிரி நாய்களுக்கு முன்னால் இப்போல்லாம் நம்ம போட்டோன்னு வச்சுக்கோங்களேன், அதுக்கு ஒரு 4 கமெண்ட் போடுவாங்க நாய்ங்க. அவங்களோட பொழப்பு மயிறு கிடையாது. அதனால தான் நான் ஃபோட்டோ ரிவீல் பண்ணல. ஏன்னா ஃபோட்டோ ரிவீல் பண்ணக்கூடாதுன்னு நினச்சிருந்தேன்னா இப்போ நாங்கள் வெளியே போகும்போது அவரும் நானும் பாப்பாலாம் ஒன்றா தான் போகிறோம், ஒன்றா தான் வரும். எல்லாருமே அவரை பார்க்குறாங்க. நம்ம காட்டாமலே வச்சு வீட்டுக்குள்ளேயே வச்சுருந்துருக்கலாம். பட் நான் அப்படி யோசிக்கவே கிடையாது. நிறைய பேர் அவரை பார்க்குறாங்க, நிறைய பேர் டேரெக்டாக எங்கிட்ட கேட்குறாங்க, நிறைய பேர் எங்க கூட ஹாஸ்பிட்டலாக இருக்கட்டும், ஷூட்டிங் ஸ்பாட்டாக இருக்கட்டும், வெளியே ஷாப்பாக இருக்கட்டும், ரோடாக இருக்கட்டும், நிறைய பேர் எங்கிட்ட பார்த்து எனக்கு கேட்குறாங்க, அக்கா மேரேஜ் ஆகிடுச்சாக்கா, அண்ணா நல்லா இருக்காருக்கா, பார்த்துக்கோங்க. இப்படியே நிறைய பேர் அவர்கிட்டே வந்து பேசியிருக்காங்க, அண்ணா ரொம்ப நல்லா பார்த்துக்கோங்கண்ணா, அக்கா கிடைக்கிறது ரொம்ப கொடுத்து வச்சிருக்கணும்ண்ணா அப்படின்னு டேரெக்டாக அவர்கிட்டயே வந்து பேசுகிறாங்க. ஸோ இந்த மாதிரி நிறைய இன்சிடென்ட் எங்களுக்கும் நடக்கிறதுனால ரொம்ப 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 ஹாப்பியாக இருக்குது. ஆனால் நிறைய எனக்கு நெகட்டிவை தாண்டி பார்த்தீங்கன்னா பாசிட்டிவ் தாங்க, நிறைய பாசிட்டிவ்ங்க. அதுக்கு நான் ரொம்ப ரொம்ப தேங்க் பண்ணிக்கிறேன். கண்டிப்பாக நான் ஃபோட்டோஸ் பிடிச்சிக்க ரிவீல் பண்ணுவேன். பட் எனக்கு நேற்று இன்னைக்கு மேரேஜ் ஆகலை. மேரேஜ் ஆகி பல மாதங்கள் ஆயிடுச்சு. நான் ஏன் ரிவீல் பண்ணாமல் இருந்தேன் அப்படின்னா கொஞ்ச நாள் ஆகட்டும்ன்றதுக்காக தான். நான் வந்து அதே மாதிரி ஒரு நாய் வந்து கேட்டிருந்தான், நீயா நானா இல்ல நீ தானே பேசின அப்படின்னு ஆட்டினா ஒருத்தன் வந்து. ஆக்சுவலி நீயா நான் என்ன பேசுன்னு எனக்கே தெரியல. நாங்கள் எந்த ஒரு இதுலையுமே நான் மேரேஜே பண்ண மாட்டேன் அப்படின்னு நான் சொல்லவே கிடையாது. இல்ல நீயா நானால போது நாங்க மேரேஜ் கான்செப்டே கிடையாது. நீயா நானால நாங்க பேசுனது வேற ஒரு டாபிக். நாங்க பேசுனோம் அதுல வந்துட்டு அம்மா பொண்ணு வந்துட்டு எதுல வந்து ரொம்ப பொறாமையா இருக்கீங்க அப்படின்ற டாபிக் அதுல மோஸ்ட்லி நாங்க பேசவே கிடையாது. அது விட்டு சும்மா என்டர்டெயின்மென்ட்காக போயிட்டு என்டர்டெயின்மென்ட்க்கு கூப்பிட்டாங்க சேனல்ங்கறதால சரி பர்த்டேக்கு முன்னாடி போயிட்டு வந்து சும்மா அந்த ஆக்சுவலா அதுல நாங்க பேசவே இல்ல. அது பெருசா வரவும் கிடையாது. ட்ரெஸ்ஸை மட்டும் தான் நாங்க டாபிக் பேசணும், அவ்வளவுதான். ஆக்சுவலா தமிழ் ஷோல பேசியிருந்தோம். அதுல நாங்க என்ன சொன்னோம், மேரேஜ் பண்ணவே மாட்டேன் அப்படின்னு நாங்க சொல்லவே கிடையாது. அவர் கேட்டது நீ இல்ல கலைஞர் டிவில நாங்க பேசியிருக்கோம், மேரேஜ் பண்ண மாட்டேங்க அப்படின்னு நாங்க சொல்லவே கிடையாது. அதே மாதிரி பண்ணிக்கணும்னு சொன்னா நான் சரி ஓகேங்க கண்டிப்பா யோசிச்சு பண்றேன்னு சொன்னேன். கலாட்டா மீடியால இன்டர்வியூ கொடுத்துருந்தோம், அதுலயே நான் மேரேஜே பண்ண மாட்டேன் அப்படின்னு நான் சொல்ல கிடையாது. தமிழா வா தமிழாவா, கலாட்டா, பிஹடன்னு, அப்புறம் இந்தியா கிளிட்ஸ், வேற என்ன பிஹைண்ட் ரூட்ஸ், இது எஸ்எஸ் மியூசிக் அப்படின்னு 2-3 இன்டர்வியூ நிறைய பண்ணாங்க. எல்லாத்துலயும் எங்க அம்மா நான் மேரேஜே பண்ணிக்க மாட்டேங்க சொல்லவே இல்லைங்க. என் பொண்ணுக்கு என் பொண்ணை பாத்துக்கிற மாதிரி அப்பா அம்மாவை பாத்துக்கிற மாதிரி ஒருத்தன் வரானா அவன் நான் சொன்னேன். அதுதாங்க என் லைஃப்ல. அதாவது இவன் வந்து பாத்தீங்கன்னா நேத்து இன்னைக்கு எனக்கு தெரிஞ்சவர் கிடையாது. சரிங்களா? நேத்து பார்த்து ஹாய் சொல்லி கையை பிடிச்சி காஃபி சாப்பிட்டு கல்யாணம் பண்ணிக்க கிடையாது. அவ்வளவுதானா? வேற இல்லையா? சும்மா ஒரு காஃபி அப்படிலாம் இல்லைங்க. அதாவது அங்க வந்து பார்த்து சைட் அடிச்சு ஹாய் காஃபி சாப்பிடலாமா, ஃபர்ஸ்ட் சைட்ல வா. ஆமா அது மாதிரி ஃபர்ஸ்ட் லெவல் சைட் ஃபர்ஸ்ட் சைட் அந்த மாதிரிலாம் கிடையாது. அதான் சொல்ல வரேன். அது ஜாலியா ஃபன்னா சொல்ல. அங்க வந்து பார்த்து ஏ ஹாய் காஃபி சாப்பிடலாமோ வா வா அப்படின்னு சொல்லி போயிட்டு ஒரு காஃபி சாப்பிட்டு கண்ணும் பார்த்து கைய பிடிச்சி எனக்கு பிடிச்சிருக்கு அப்படின்னு சொல்லிட்டு அது மாதிரிலாம் மேரேஜ் பண்ணா லைஃப்ல கூட வாழவே முடியாது. இப்ப வரைக்கும் பாத்தீங்கன்னா என்கிட்ட ஒரு ப்ரப்போஸ் கூட பண்ணலங்க. உண்மையே சொல்ல போனேன், இப்போ மாசம் ஆயிடுச்சு மேரேஜ் ஆகி. ஒரு போட்டோ நான் இந்த போஸ்ட் பண்ணனே, அந்த போட்டோ எடுக்கவே நல்லா தவிப்பேன்.
எவ்வளோ அது வரைக்கும் நாங்க 2 பேர் பெருசா நாங்க ஒரு செல்ஃபி எடுத்து போட்டோ எடுத்து அதெல்லாம் கிடையாதுங்க. வாட்ஸ்அப்ல ஸ்டேட்டஸ் போடுறது நல்லா என்ன வெறுப்பேத்தமும் நல்லா வரும். இவளை வெறுப்பேற்றது நாங்க ஃபன் பண்ணுவோம். ஆனா அதை தாண்டி பாத்தீங்கன்னா நாங்க செல்ஃபி எடுக்கிறது, எங்களுக்கு டிபி வைக்கிறது, எங்களுக்கு ஸ்டோரி போடுறது இதெல்லாம் நாங்க இப்போ வரைக்கும் ஒண்ணு கூட நாங்க பண்ணவே இல்லை. ஏன்னா நானும் சரி அவரும் சரி இவளுக்காக நாங்க மேரேஜ் பண்ணியிருக்கோம். அதாவது சில பேர் சொன்னாங்க உனக்காக யாரும் வரமாட்டான், உன்னை பார்த்துக்கு எவனும் வரமாட்டான், உனக்காக வேணா கல்யாணம் பண்ணிப்பான்னு ஒரு சில நாய்ங்க சொல்லிச்சுங்க. அதெல்லாம் தட்டி உடைக்கிறதுக்கான ஒரு விஷயம் தான் நான் நினைப்பேன். ஏன்னா அவர் வந்து எனக்காக வரவே கிடையாது, என் பொண்ணுக்காக மட்டும்தான் வந்தாரு. ஏன் அப்படின்னா என்னை விட என் பொண்ணு அவருக்கு ரொம்ப 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 பிடிக்கும். நாங்க நேத்து இன்னைக்கு பழகல. எனக்கு ஒரு நல்ல 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 ஒரு ஃப்ரெண்ட் அவன். ஆக்சுவலி இந்த பத்தி நாங்க வந்துட்டு ஒரு வீடியோல போடுவோம். ஆமா, அவங்க இதை clear ஆ கூடயே சொல்றேன். உட்கார்ந்து போடுவோம். அவரே அவர் இங்க உட்கார்ந்திருப்பாரு, நான் அம்மா உட்கார்ந்து சீக்கிரமா நாங்க ரிவீல் பண்ணுவோம். சீக்கிரமா அவர் கூட சேர்ந்து நிறைய வீடியோஸ் நாங்க பண்ணதான் போறோம். ஆக்சுவலி எனக்கு ஃப்ரெண்டுங்க, அது நான் மென்ஷன் பண்ணிக்கிறேன். நாங்க புதுசா அவரே பார்த்து புதுசா அது ஆக்சுவலி இங்க பண்ணலாங்க. மென்ஷன் பண்றது என்னன்னா அவரே எங்க அம்மாவோட ஃப்ரெண்டு. அவ்வளவுதாங்க. நிறைய பேர் சொன்னது எங்க அம்மாவை பாத்துக்கு தான் நிறைய பேர் வந்திருப்பாங்க, என் கூட என்ன பாத்துக்கு வர மாட்டாங்கன்னு சொன்னாங்க. அதுக்கும் வந்திருக்காருன்றத மென்ஷன் பண்றதுக்கு இது ஒரு பாயிண்டா நாங்க வந்து சும்மா எப்படி சொல்றது, ஒரு வீடியோ வரப்போகுது அதுக்கான ஒரு இன்ஃபர்மேஷன் சொல்லிக்கலாம். இன்ஃபர்மேஷன் இன்ஃபர்மேஷன். மேரேஜ் ஆயிடுச்சுங்க. எனக்கு புருஷன் இருக்காருங்க. தாலி இருக்குங்க. பாருங்க தாலி இருக்குங்க. இவளுக்கு அப்பா இருக்காருங்க. எனக்கு புருஷன் இருக்காருங்க. இங்க பாருங்க எல்லா விஷயம் தான். பெத்தாதான் அப்பம் கிடையாதுங்க, வளர்த்தாலும் அப்பம் தாங்க. பிளட்ன்றது என் ரத்தத்தை நான் இவளுக்கு கொடுத்துட்டேன், நான் தான் இவளுக்கு அம்மா, நான் தான் இவளுக்கு அம்மான்னு சொல்றதெல்லாம் அம்மா கிடையாது. அந்த மாதிரி நிறைய அம்மாக்கள் உருப்படாம இருக்கவங்க நிறைய அம்மாக்கள் இருக்காங்க லிஸ்ட்ல. அதெல்லாம் நம்ம என்றதாவது நிறைய நாள் பெத்துட்டோம் வளர்க்கணும் அப்படிங்கறதுனால நான் ஜாலியா சுத்திக்கிட்டு, நான் ஜாலியா ரீல்ஸ் போட்டுக்கிட்டு, நான் ஜாலியா சாப்பிட்டுக்கிட்டு, நான் ஜாலியா ஊர் சுத்திக்கிட்டு, இவன் என்ன பண்றா, சாப்பிட்டாளா, சாப்பிடலையா, அவளுக்கு என்ன வேணும், இப்படி எல்லாம் கண்டுக்காத அம்மாக்கள் ஏகப்பட்ட பேர் லிஸ்ட்ல இருக்காங்க. அதுக்கான இதெல்லாம் நம்ம கிட்ட நிறையவே இருக்கு சரிங்களா. அதெல்லாம் அந்த மாதிரி அம்மாக்கள் நம்ம கிடையாது. நான் எப்படிப்பட்ட அம்மா, இவளுக்கு இவ ஒழுக்கத்துக்கு, இவ பாதுகாப்புக்கு, இவளுக்கு ஒரு நல்ல ஃப்ரெண்டா, வெல்விஷரா, ஒரு அம்மாவா, அப்பாவா, தாத்தாவா, பாட்டியவா சொன்ன மாதிரி ஒரு இடத்துல நான் இருக்கேங்க. எனக்கு ஈக்குவலா என்னை எப்படி சொல்றது, என்னை டாமினேட் பண்றதுக்குனே ஒருத்தன் வந்திருக்கான். அதுதான் நான் சொல்ல முடியும். ஏன்னா அவன் வந்து என்னை பயங்கரமா போடாமப்படுவான். 2 பேரும் உடச்சு நான் உள்ள வரேன் அப்படின்னு சொல்லிட்டே இருப்பாரு. சோ அந்த அளவுக்கு அவன் இவன் மேல நிறைய சொல்ல வந்தனும். சொல்லு சாமி. என்னன்னா நிறைய பேர் வந்துட்டு குழந்தை இல்லாம பெத்தாதான் குழந்தை இல்ல, பாக்குறதுல என் பொண்ணு மாதிரிவன் சொல்ற மாதிரி இங்கும் வந்துட்டு என் பொண்ணு மாதிரி இல்லாம என் பொண்ணுதான் சொல்றதுக்கு ஒரு பர்சன் வந்து. ஆமா, அவ்வளவுதான். பிளட்ல வந்தாதான் அப்பா இல்ல, வந்தாலே அப்பாதான். அப்பா அப்பா நம்ம நினைச்ச இது நம்ம பொண்ணுப்பா அப்படின்னு பொண்ணு மாதிரி நினைச்சாலே அப்பாதான். ஆமா, அதே மாதிரி சேஃப் அண்ட் செக்யூர், குட் டச், பேட் டச் நம்ம சின்ன வயசுல இருந்து குழந்தைங்களுக்கு சொல்லி கொடுத்துருக்கோம். அதே மாதிரி அவரும் பாத்தீங்கன்னா ஒரு நல்ல ஃப்ரெண்டா குழந்தையில இருந்து இவ கூட இருந்திருக்காரு. இப்பவும் அந்த ஒரு பாண்டிங் நல்லபடியா போயிட்டு இருக்கு. அதாவது இந்த மாதிரி நாய்களை கமெண்ட் பண்றீங்களா, அந்த நாய்ங்க கண்ணுல படாத வரைக்கும் நல்லபடியா போய்கிட்டு இருக்குன்னு தான் நான் சொல்லணும். ஆனா எங்களுக்கு நிறைய பாசிட்டிவ் கமெண்ட்ஸ் கொடுத்த எல்லாருக்குமே ரொம்ப நன்றிங்க. இந்த மாதிரி பேட் கமெண்ட்ஸ் பண்ணாங்கல்ல, அவங்க கண்ணுல மட்டும் அவங்க கண்ணுல மட்டும் நான் வந்துட்டு இவரை காட்டக்கூடாதுன்னு இருக்கேன். ஆமா, பாக்கட்டும், வயிறு எரிஞ்சு சாவட்டும். நெகட்டிவ் கமெண்ட் பண்ற நாய்ங்களுக்கு எல்லாம் காண்டுல தான் பண்றானுங்க, நல்லா பச்சையா தெரியுது. ஏன்னா பாசிட்டிவ் கமெண்ட் பண்றவங்க எல்லாருமே பாத்தீங்கன்னா அச்சி இந்த அக்காவுக்கு ஒரு நல்ல லைஃப் கட்டிச்சுரா, சூப்பரா அக்கா, பேரா போடுங்கக்கா, பாப்பா அப்படி பொண்ணு லவ், இனிமே நாங்க வீடியோ பாக்கணும்க்கா நிறைய பேர் கேட்டிருக்கீங்க. கூடிய சீக்கிரம் அப்பா பொண்ணு ஃபன் கண்டிப்பா இதுல நம்ம சேனல்லயே வரும். அதே மாதிரி நம்மளோட சேனல்ல நிறைய பிராங்க் வீடியோ வந்தது கிடையாது, ஒரு ஃபேமிலி வீடியோ வந்தது கிடையாது. பிகாஸ் அதுக்கான டைம் நமக்கு சுத்தமா கிடையாது. இனிமேல் இருந்ததுன்னா கண்டிப்பா பண்ணலாம். இல்லடி என்னடி என்ன வீடியோ சேலஞ்சஸ் சொல்றேன், நிறைய வரும். பிராங்க்லாம் வந்து நம்ம எப்படின்றதுக்குள்ள எடுத்துறலாங்க எங்க அம்மா வச்சு. எனக்கு வந்துட்டு டக்குன்னு கண்டென்ட் கிடைக்க மாட்டேங்குது. இப்ப நாங்க 2 பேரும் ஒன்னா சேர்ந்துட்டோமா, நாங்க 2 பேரும் இவங்களை வச்சு செம்மையா செய்வோம். பயங்கரமான பிராங்க் பண்ணுவாங்க, நிறைய ஓட்டுவாங்க, நிறைய விஷயம் நடக்கும். ஆனா நிறைய எக்ஸ்க்ளூசிவான வீடியோஸ் வந்துட்டு இருக்குங்க, அவ்வளவுதான். ஆமா, இதெல்லாம் நமக்கு எடுக்க டைம் இல்ல. இனிமேல் நம்ம 1 by 1 by 1 பண்ணா நம்ம காமிச்சுக்கிட்டே போயிட்டே இருக்க போறோம். அதே மாதிரி நம்ம சேனலுக்கு புதுசா வந்தவங்க மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. இனி நம்மளோட வீடியோஸ் நிறைய போடும். எல்லாருக்கும் சொல்லிட்டாங்க, மேரேஜ் போட்டோ சீக்கிரமா நானும் என் ஹஸ்பண்டும் என் பொண்ணு எடுத்த போட்டோ அப்டேட் கொடுப்போம் கூடிய சீக்கிரம். இப்ப வரைக்கும் கொடுக்காததுக்கு ரீசன் சில எச்சை நாய்ங்கனால மட்டும்தான். கூடிய சீக்கிரம் அதுவும் உங்களுக்கு போஸ்ட் போடுவோம். அது சொல்லணும்டி, அப்பதான் தெரியும். ஏகப்பட்ட நெகட்டிவ் கமெண்ட் இனிமேல் வந்துச்சுன்னு வச்சுக்கேன், கத்தம் பண்ணி விட்டுருவேன். கத்தம் பண்ண மாட்டேன், ஹைட் பண்ணிட்டு போயிடுவேன். ஜஸ்ட் சிம்பிள். ஏன்னா எனக்கு அதிகமா நெகட்டிவ் கமெண்ட் வராது. சரி, ஓகே. இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருக்கு நினைக்கிறேன். பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க, கமெண்ட் பண்ணுங்க. மறக்காம இந்த மாதிரி வீடியோஸ் வேணும்னா சப்ஸ்கிரைப் பண்ணி பக்கத்துல பெல் ஐகான் கிளிக் பண்ணிக்கோங்க. அப்பதான் நாங்க போற நோட்டிபிகேஷன்ஸ்ல உங்களுக்கு வந்து சேரும். சப்போர்ட் பண்ண எல்லாருக்கும், பாசிட்டிவ் கமெண்ட் அந்த எல்லாருக்கும் மிகப்பெரிய நன்றி. பேட் கமெண்ட்ஸ் பண்ண எல்லாருக்குமே மிகப்பெரிய நன்றி. உங்களாலதான் நாங்க வந்து இன்னும் நிறைய வளர்ந்துட்டே போவோம். ஆமா, நீ பேசிட்டே இரு, வளர்ந்துட்டே இரு. அப்படிதான்.
ஓகே ஃபன் ஸோ Thank தேங்க் you. யூ ஸோ மச். பாய் Bye பாய். bye. நெக்ஸ்ட் வீடியோ பார்க்கலாம்.